ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. ஸோ கம்பெனிலேருந்து லஞ்சுக்காக வீட்டுக்கு வந்தேன். ஸோ சூடான சோறில் நெய் இல்லை எண்ணெய், உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் ஊற்றிட்டு பொடி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு பொடி சாப்பிட்டு. எனக்கு கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எனக்கு கால் வலி தெரியல. பட் இப்போ கால் வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இது பரண்டை பொடிமா. சாரி, அம்மா வந்திருக்காங்க ஊரில் இருந்து. அம்மா ஹாய் சொல்லுமா. ஹாய். ஸோ பரண்டை பொடி, இது முருங்கைக்கீரை பொடி, அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை பொடி. ஸோ இந்த 3 காம்பினேஷனில் தான் நம்ம எப்பயுமே சாப்பிட்றது. இது நான் உருவாக்குனது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வேணும்னா வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இந்த 3 பொடியும் இல்லாத நாளே இருக்காது. ஸோ மோஸ்ட்லி நான் இதை எடுத்துக்குவேன். எனக்கு அப்போ அந்த கை கால் வலி, முடி கொட்டுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். மெயின் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த யூட்ரஸில் இருக்கிற ப்ராப்ளம், அதே மாதிரி போன் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறது. நான் பொடி போட்டிருக்கலாம்ல. வேணாமா? நான் பொடி போடுறேன். உனக்கு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக. எனக்கு பரவாயில்லையா? இன்னும் கொஞ்சம் போட்டா பரண்டை போடுறேன். நான் இப்போ தான் சாப்பிட்டேன். எனக்கு வேணும். ஒரு ரூபா டேஸ்ட் பாருமா. ஓகே. நம்ம பொடியில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களும் சாப்பிட்ற மாதிரி உப்புலாம் கம்மியாக தான் போட்டிருப்போம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி இந்த 3 பொடி காம்பினேஷனில் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த முட்டி வலி, முட்டி தேய்மானம், அதுக்கெல்லாமே நல்லா ரிலாக்ஸ் கிடைக்கும், ரிலீஃப் கிடைக்கும். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நமக்கு வலி இல்லை அப்படின்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்தவங்க நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. ஓகே, எனக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 15 வருஷமாக நடக்க முடியாமல் இருந்து நடந்திருக்கேன் இப்படியெல்லாம். ஸோ நல்லா சூடாக அது மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதனால நமக்கு பலனும் கிடைக்குதுங்கும் போது வேறு என்னங்க வேணும்? எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் இந்த கால் வலி மட்டும் குணமே ஆகாது. இந்த மாதிரி டேஸ்ட் பாருமா. சின்ன வயசில் நீ தான் உருண்டை பிடிச்சி கொடுப்பேன், இப்போ நான் உருண்டை பிடிச்சி நல்லா இருக்காம்மா. ஒன்றுமே சொல்லி சூப்பராக இருக்குது. உப்பெல்லாம் கம்மியாக, உப்பு காரம் பெரியவங்களுக்காகவே கம்மியாக போட்டிருக்கோம். ஸோ இது இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், ஆம்லேட் மேலே தோசை மேலே போட்டு சாப்பிட்லாம், இது மாதிரி சூடான சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 3 வேளை இதை எடுத்துக்கிட்டாலே போதுங்க. நீங்கள் ஒரு வாரம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நானும் இப்போ தான் ரீசெண்டாக வீடியோவில் நிறையா சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு மெனோபாஸ் டைம், எனக்கும் 1 மாதத்தில் 2 வாட்டி பீரியட்